இந்த வீடியோவில் சக்ரா மெடிடேஷன் பற்றி பார்க்குறோம். சக்ரா மெடிடேஷன் பற்றி பார்க்குறதோட இல்லாமல் அதோட என்ன செஞ்சால் நம்ம அறிவுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே படிச்சுட்டு வந்திருப்போம். பெட்ரோலியம் ரெஃபைனிங் அதில் ஹீட் கொடுக்குறப்ப க்ரூட் ஆயிலேருந்து எப்படி விதவிதமான ப்ராடக்ட்ஸ் வருதோ அதே மாதிரி நம்ம அவேர்னஸ் செல்ஃப் அவேர்னஸ் என்ற ஹீட் கொடுத்து நம்ம பார்க்குறப்போ நம்ம மூலாதாரத்துலேருந்து நம்மளோட கோர் பர்சனாலிட்டியினுடைய வெவ்வேறு கேரக்டர்ஸ் நமக்கு பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும் ஈச் சக்ராஸ்லேயும். அதையே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால அந்த ஆசனாஸ் பண்ணுறதுனால நம்ம ஒவ்வொரு சக்கராவும் எப்படி பேலன்ஸ் ஆகும் ஹீல் ஆகும்ன்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. வேதாந்திரி மகரிஷி சொல்லியிருப்பாங்க, நம்ம செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிடு நம்ம மூலாதாரத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதுலேருந்து தான் நம்மளோட அஸ்வினி முத்ரா அப்புறம் காயக்கல்பம்லாம் பண்ணுறது மூலமா ஓஜஸ் என்ற நம்மளோட ரிச் மினரல் சோர்ஸை எவாப்ரேட் ஆக்கி நம்ம முதுகுத்தண்டு மூலமாக மேலே கொண்டு போகிறதுக்கான பயிற்சி சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி கொண்டு போகிறப்போ நமக்கு இந்த விதமான நன்மைகள் எல்லாம் ஏற்படும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம ஒவ்வொரு சக்கராவோடும் இணைக்கப்பட்ட கிளான்ஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். நம்ம ஈச் சக்கராக்கிட்டேயும் ஒவ்வொரு செட் ஆஃப் சென்சரி நர்வ்ஸும் மோட்டார் நர்வ்ஸும் மீட் பண்ணுற நோட்ஸ் இருக்குன்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அந்த மாதிரி அதாவது நம்ம ரிஃப்ளெக்ஸாக இயங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு நோடு இருக்குது. அந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணி அந்த இடத்த ரிஃப்ளெக்ஸாக இயங்காமல் பண்ணி அப்படியே நிறுத்தி அந்த இடத்துல நம்ம சவுண்ட் கொடுத்து கொஞ்சம் டைம் கொடுத்து ஸ்டே பண்ணுறதுனால நம்ம ரிஃப்ளெக்ஸ் பிஹேவியர் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். நம்ம இதை பற்றி அந்த பெட்ரோலியம் ரெஃபைனிங் மூலயமா கிராஸ் டொமைன் தாண்டி ஒரு விஷயத்தை புரிஞ்சிட்டோம். கிராஸ் டொமைன் தாண்டி காக்னேட்டிவ்గా புரிஞ்சிக்கிட்ட மாதிரி கிராஸ் டொமைன் தாண்டி இதை மைண்ட் லெவலில் இருக்கிற ஒரு விஷயம் செய்ய போகிறோம், தாட்ஸ் லெவலில் ஒரு விஷயம் செய்ய போகிறோன்னா சக்ராஸ் மூலயமா அதை ஆக்டிவேட் பண்ணுறோன்னா சவுண்டில் அதை உடலை அசைக்காமல் பண்ணோம். இப்போ உடலை அசைத்து அந்த சக்கரங்களை ஆக்டிவேட் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம ஃபிசிக்கல் பாடிக்கு ட்ரை பண்ணி பார்க்குறோம். இதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா புரியும். சூரிய நமஸ்காரத்தில் இருக்க ஒவ்வொரு போஸ்டரையுமே நீங்கள் வீடியோஸ் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா எங்கேயாவது பக்கத்தில் கற்றுக்க முடிஞ்சால் கற்றுக்க பாருங்கள். அதில் இருக்க ஒவ்வொரு போஸ்டருக்கும் நம்மளோட என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்ன சக்கரா ஹீல் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது, என்ன சக்கரா பேலன்ஸ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குதுன்னு பார்க்குறப்போ அந்த சக்கராவில் நம்ம ஸ்ட்ராங்காகவும், அதாவது அந்த சக்கரா மூலமாக வெளிப்படுற எண்ணம் சொல் செயலில் நம்மளோட ரிஃப்ளெக்ஸ் இல்லாமல் இருப்போம், கான்ஷியஸாக இருப்போம்னு புரிஞ்சுக்கலாம்.